கடாய் வச்சுப்போம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கின்னு கொஞ்சமாக வெந்தயம், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சுங்க. இந்த வதங்கின கொஞ்ச நேரத்தில் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இது வந்து மத்தி மீன் கத்திரிக்காய் மீன் குழம்புங்க. இந்த கத்திரிக்காய் இப்பயே போட்டுக்கோங்க. தக்காளி ஊற்றும் போதெல்லாம் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகாது. நல்லா இதுவும் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வெந்துடும். இதிலே வெந்துடணுங்க கத்திரிக்காய், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் புளியும் தக்காளி போட்டிங்கன்னா வேகாது. இதிலே இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணாச்சு. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தனியா தூள் 3 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2, தனியா தூள் 3. நல்லா கலரி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் மத்தி மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். நல்லா கலக்கிட்டாச்சு. இதில் மாங்காய் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் போடுவாங்க, மாங்காவும் போடுவாங்க இந்த மீன் மத்தி மீனில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா இது கத்திரிக்காயெலாம் குக்காயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புளி ஊற்றிக்கலாம். புளி நம்ம கரைச்சி வச்சு புளியை ஊற்றிக்கிறோம். புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேன்னா அந்த பச்சை வாசனை, புளி வாசனையும் போகணும். இந்த குழம்பு ஜெல் ஆகணும். புளி ஊற்றிக்கோங்க. மீனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ குழம்புல நம்ம போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தி மீன் கத்திரிக்காய் குழம்பு, நெய் மத்தின்னுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு 10 செகண்ட் மட்டும் வேக விடுங்க. ஏன்னா மீன் ரொம்ப வெந்துடும். ஒரு 10 செகண்ட் மட்டும் வேக வச்சுருக்கணும். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் குழம்பு ஃபுல்லாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்.